இதுங்க பின்னாடியா சுத்திட்டு இருக்க? இதுங்கள லவ் பண்றதுக்காடா இவ்வளவு தயக்கப்பட்டு சுத்திட்டு இருக்க? வாடா போலாம். வா நான் பாத்துக்கிறேன். ஏமா என் மச்சான் லவ் பண்றியாமா? லவ் பண்ணலையா? வாடா. டேய் நில்றா, அதான உருப்படியா வேலை செய்யற, பேசி விட்டு போடா. நல்ல ஸ்ட்ராங்கா கேளு. ஏமா என் மச்சான் லவ் பண்றியா? சொல்லுமா. சாரிங்க, எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஏண்டா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு முன்னாடியாடா 6 மாசமா சுத்தி நிக்கிற? உன்னை நினைச்சா எனக்கு வெக்கமா வந்துடா. பூ, இது கரெக்ட் பண்றதுக்கு 6 மாசமா? ஓ ஏமா 6 மாசமா உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேனே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா உன் பின்னாடியே வந்திருக்க மாட்டேன்ல. சாரிங்க, 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா நான் உங்களையே மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன். 3 மாசம் இல்லைங்க, 3 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஏடி பஸ் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருமா இவரு? உங்க அப்பாவா? இவர் தாங்க அவரு. உங்க 2 பேரையும் கட்டிட்டு நான் படுற பாட்டு இருக்குது, வாங்கடி முதல்ல. ஒரு ஆன்ட்டியை கரெக்ட் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கவங்களுக்கு சாக்லேட்டும் சரக்கையும் வாங்கி கொடுத்த. நீ 60,000 போச்சுடி. இதை இனிமே யாருக்கு கொடுக்க போறனோ? ஏ மச்சான், இங்கேயா இப்படி உட்காந்துருக்க? டேய் மாமா, எதையும் பேசாத, நேரா ஒயின் ஷாப் வண்டி விடு. சரி, என்ன உன் லவ் ஓகே ஆச்சா என்ன? போடா, லவ் ஆகுது கிவ் ஆகுது, வண்டி எடுறா. சரி ஏறு. பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருந்தா பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு பண்ணு கூட கிடைக்காதுன்னு பின்னாலதான் தெரிஞ்சிச்சு. உங்க குடும்பத்துல சம்மதம் வச்சுக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நாங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம். நான் மட்டும் என்ன 10 பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன்? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒண்ணுதான் பெத்து வச்சிருக்கேன். உங்க பையனை வர சொல்லுங்க, பையனை பாத்துட்டு நிச்சயம் பேசிடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நான் சொல்ற பேச்சை என் பையன் தட்ட மாட்டான். எங்க பொண்ணு நாங்க போட்ட கோட்டை கூட தாண்ட மாட்டா. இதை பாருங்க, லட்சுமணன் போட்ட கோட்டை சீதை தாண்டினா, ஆனா நான் போட்ட கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான். என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு கூட தாண்ட மாட்டான். உங்க பையனை எதுக்கு தெரியுமா நான் வர சொல்றேன்? உங்க தம்பிக்கு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. ஆனா கடைசி நேரத்துல உங்க தம்பி வேற பொண்ணு இழுத்துட்டு போயிட்டான். அதான் உங்க பையனை வர சொல்றோம். சும்மா இருக்கீங்களா? வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. என் தம்பி ரொம்ப நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அந்த விஷயம் தெரியாம என் முன்னாடி வேற இடத்துல போய் சம்மந்தம் பேசிட்டா. அதான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டான். அது என்ன பெரிய குத்தமா? உங்க தம்பி பண்ண மாதிரி உங்க மகன் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இங்க பாருங்க, தேவையில்லாம என் தம்பி பிரச்சனை இங்க கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க. சரி சரி விடுங்க, நான் எங்க வீட்டுல கலந்து பேசிட்டு நான் சொல்றேன். இவங்க பொண்ணு கொடுக்கலன்னா என் பையனுக்கு பொண்ணு கிடைக்காதா என்ன? எண்ணி ஒரே மாசத்துல 1000 பொண்ணு கொண்டு நிப்பாட்டுறேன் பாரு. பாப்பீங்க 15 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. உங்க தம்பி பண்ண காரியத்தினால எல்லா இடத்துலயும் கெட்டு போச்சு. ஆமா, அவங்க என்ன கேட்டாங்க? மாப்பிள்ளைய தானே வர சொன்னாங்க. வர சொல்லியிருந்தா அந்த நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கும்ல. ஆமா, உன் தம்பியை பத்தி பேசினா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என் கூட பிறந்த தம்பி எப்படி நான் விட்டு தர முடியும்? உன் தம்பியை பத்தி பேசினா உனக்கு கோவம் வராதா? இப்படியே வேதாந்தம் பேசிட்டு பையனுக்கு கல்யாணம் நடக்க போறதுல நடக்கிற மாதிரி தெரியவே இல்ல. உன் தம்பி கஞ்சா வித்துட்டு கோபால் ஜெயில்ல ஆயுள் தண்டனை கைதியா இருக்கான்ல, அதையும் சேர்த்து சொல்லு. எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. உங்க தம்பி பண்ண காரியத்தை பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி வச்சிருந்தது. யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. பாத்தியா? பாத்துதானே இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, இது எங்க போய் சொல்லுவேன் நானு? எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலம் பாத்தியா? தலையிலேயே அடிச்சுக்கலாம். பெருசா சொன்ன அண்ணன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நம்ம குடும்பம் மானமே போச்சுடா. இல்லண்ணா, நம்பி வந்துட்டானே. உனக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காடா. அறிவில்ல உனக்கு? டேய், நீ எனக்கு தம்பி இல்ல, நான் உனக்கு அண்ணன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, போடா போடான்றல. இந்த ஜாதகப்படி உங்க பையனுக்கு செவ்வாய் தோசை இருக்கு. அதனால உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். உங்க அண்ணன் பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு. நேத்து உங்க அண்ணன் எங்க வந்தாரு, வந்து அவர் பொண்ணு ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தார். அந்த பொண்ணு ஜாதகத்திலும் செவ்வாய் தோசை இருக்கு.
உங்க பையன் ஜாதகத்திலையும் உங்க அண்ணன் பொண்ணு ஜாதகத்திலையும் 10 பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. அதனால அவர் போய் பாருங்க. இந்த பஸ் கரெக்ட் டயத்துக்கு வந்ததே இல்ல. என்னைக்குதான் நேரத்துக்கு வந்திருக்கு இந்த பஸ்? அக்கா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களே, அமைஞ்சிருச்சாக்கா? அப்பா வாடா. வாடா. கடத்தருக்கு போயிட்டு வந்தோம். வர்ற வழியில உனக்கு ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாவ் சூப்பரா இருக்கேப்பா. டேய் சிவா, உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுடா. பொண்ணா? எங்க அமெரிக்காவா லண்டனாமா? ஐசிசி பேங்க் மேனேஜரா? பேங்க் மேனேஜரா? பா எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி உங்க விருப்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா பொண்ணு எந்த ஊரு? நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜரு. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காத. என் மருமன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். நீ நேர்லயே பாத்துக்க. பா சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்கப்பா. உன் மாமா ஒருத்த மிலிட்டரியில இருக்கான்ல, அவன் பொண்ணுதான். ஐயோ அம்மா நோ 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 மா, அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாதுமா. இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது. டேய், உங்க சித்தப்பா மாதிரி நீ யாரையாவது கட்டி கூட்டிட்டு வந்த இந்த அம்மாவை நீ உயிரோடே பார்க்க முடியாது. நான் சொல்றவளதான் நீ கட்டணும். ஏய் பேசாம உங்க அம்மா சொல்ற பொண்ணே கட்டிக்கடா. டேய் சும்மா இருடா, உனக்கு தெரியாது பா. அவ பெரிய பிசாசுப்பா. பிசாசால கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. என்னடா சொல்ற? ஐயோ அப்பா, பேயி பிசாசு பூதம் அவ்வளவு ஏன் ஹிட்லரு இடியமீன் முசோலின் இந்த 3 பேர் சேர்ந்த கலவைதான்ப்பா அவ. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ அவ நடந்தா எப்படி இருப்பா தெரியுமா? வாத்துக்கோழி மாதிரியே இருக்கும். பேசுறது பெருச்சாலி மாதிரியே இருக்கும்பா. வண்டலூர் ஜூல வச்சா காசாவது பாக்கலாம், மத்தபடி கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. என்னடா? பாரதிப்பா. ஹாய் மாமா. வா மருமல. உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பையன் பேசிட்டு இருந்தா. பார்த்தேன் மாமா, ரொம்ப பெருமையா தான் பேசினாரு. பாரதியை பத்தி எப்பப்பா சொன்ன? பக்கத்தூர் ஃப்ரெண்டோட மனைவி பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ, நான் கூட பயந்தே போயிட்டேன். என் மருமக பாரதிய பத்தி பேசுறியோன்னு. நல்லா தானடா இருக்கா அவ. அவ எங்கடா வாத்துக்கோழி மாதிரி நடக்கிறா? ஐயோ அம்மா, அதான் முடிஞ்சு போயிடுச்சுல்ல, மறுபடியும் ஏமா அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? அக்கா 7ஆம் நம்பர் பஸ் வந்துருச்சுக்கா. பஸ் வந்துருச்சுடா, நாங்க கிளம்புறோம்டா. பத்திரமா வீட்டுக்கு போங்க. வாங்கம்மா போலாம். சரி மாமா, வரேன். இருற உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஐயோ இந்த பிசாசு கூட சேர்ந்து எப்படி டேய் என்னடா குடும்பம் தெரியலையே. சட்டை கழட்டிட்டா போலிடா. கல்யாணத்தை நிறுத்திடணும் சாமி. டேய் அவளை பத்தி நினைச்சாலே மண்டை அப்படியே சூடாகுதுடா. டேய் நீயும் தெருவா பொண்ணை தேடி அலையிற, பொண்ணு கிடைக்கல. உங்க அம்மாவும் வீடு வீடா தேடி அலையிறாங்க, பொண்ணு கிடைக்கல. ஏதோ உங்க மாமா பெரிய மனசு பண்ணி பொண்ணு தரங்கிறாரு. அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதானேடா? ஏய் அவளை பத்தி உனக்கு தெரியுமாடா? அவளெல்லாம் கல்யாணம் பண்ணனா வாழ்நாள் பூரா அடிமையா தாண்டா இருக்கணும். கல்யாணம்னா அப்படித்தாண்டா இருக்கும், போக போக சரியாயிட்டா. அவகிட்ட ஒரு மேட்டர்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறேன். அதான் மாமா என்ன பண்றதுன்னே தெரியல. மேட்ரு என்கிட்ட சொல்றா. அக்கடச்சூடு. பூமாலை மலர்கள் சூடும் நாள் இதுதானே. ஆருயிரே இணைந்தோம் இன்று. பூமாலை மலர்கள் சூடும் உன்னால் இதுதானே. மழை சாரல் இதயத்தில் இன்று. என்னம்மா? நீங்க அந்த அக்கா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்கிட்டயா? ஆமா அங்கிள். என்ன பேசணுமா? அங்கிள் நீங்க கை ஜோசியம் பாப்பீங்களா? அதனால அக்கா உங்களை பார்க்க சொன்னாங்க. ஆமா ஆமா. சரி சரி அங்கிள், டைம் ஆகுது, போங்க. நீ எவ்வளவு அழகா இருக்க. சரி சரி போறேன். பூமாலை மலர்கள் சூடும் நாள் இதுதானே. அந்த பாப்பா எல்லாமே சொல்லிடுச்சு. சொல்லிட்டாளா? என் கையில ஜோசியம் பார்த்து எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. ஆனா உங்க ஃபேஸ பார்த்தே நான் ஜாதகம் சொல்லுவேன். ஐயோ இந்த மாவட்ட கலெக்டராவே வருவீங்க. தேங்க்ஸ்ங்க. ஆட சந்திரனையும் புதனையும் பாரு எப்படி கதகளி யாருன்னு தெரியுமா? வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ அந்த அக்கா கைய பிடிச்சி இழுத்துட்டாங்க, வாங்க வாங்க. ஐயோ கைய பிடிச்சி இழுத்துட்டாங்களே, ஏங்க, வாங்க. என் கைய பிடிச்சி எடுத்துட்டு எங்க போறீங்க? விடுங்க. நீங்க தானே கைய பிடிச்சி நான் எங்க இழுத்தீங்க. கை பிடிச்சு இழுத்தேன்? நீங்க புடிச்சீங்க. நான் இல்ல. ஹலோ ஹலோ சார், என்னாச்சு? எதுக்கு அடிக்கிறீங்க? எங்க ஊர் பொண்ண கைய பிடிச்சி இழுத்துட்டாமா? இவனை அடிக்காம கொஞ்சவா செய்வாங்க? இல்ல பாரதி பொய் சொல்றாரு. இல்ல இல்ல இந்த அங்கிள் தான் எங்க அக்கா கைய பிடிச்சி இழுத்தாரு. அவனா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய பிடிச்சி இழுத்துட்டானுங்க. மரத்துல கட்டி வச்சுதான் அடிக்கணும். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இருங்க இப்ப என்ன பண்ண அவனை விடுவீங்க? இந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து மானபங்கம் படுத்தினதுக்கு இவன் 3 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் வரட்டும், நாங்க பேசிக்கிறோம். சரி இந்தாங்க, பணத்துக்கு பதிலா இதை வச்சுக்கோங்க. நான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அம்மா வாங்க, சாயந்தரம் வந்து இவங்க பணம் கொடுத்தாதான் நகையை கொடுத்துடலாம். இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுன உன்னை கொன்னே போட்டுருவோம். பொண்ணுங்களாம் உனக்கு இலக்காரம் ஆயிடுச்சாடா? வாங்கடி போலாம். ஷபா
ஏண்டா உனக்கு அசிங்கமா இல்ல? பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட கை பிடிச்சி இழுத்துருக்க. ஏங்க அவங்க தான் சும்மா சொல்றாங்களா, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க? அவங்க பெரிய சீட்டிங் பார்ட்டி கும்பலுங்க. சீட்டிங் பார்ட்டியோ என்னவோ, எனக்கு 2 நாளா பணத்தை கொடுத்துரு.